இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். இன்னைக்கு காலை நேரத்திலும் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை உபதேசமே, அடிப்படை வசனமே என்னன்னா, கர்த்தரை நம்பணும், கர்த்தரை விசுவாசிக்கணும், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு வார்த்தையிலும் எந்த ஒரு ஜெபத்திலும் இந்த வார்த்தையை சொல்லாமல் முடிக்க மாட்டோம். கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க, அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு நன்மை செய்வார். இப்போ இந்த வார்த்தையை எரேமியா எப்படி சொல்றாருன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கை. அப்படின்னா கர்த்தரையே அப்படின்னா கர்த்தரை மட்டும் தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன் யாருன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான்னா யாரு? அவன் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யாருன்னா, இந்த உலகத்தில் அவனுக்கு அநேக வாய்ப்புகள், அநேக வழிகள் திறந்திருந்தும் அவன் யார் மேலே நம்பிக்கையாக இருக்கிறான்னா கர்த்தரே. அந்த வாசனை நல்லா திரும்ப படிச்சின்னா தெரியும். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக. அப்படின்னா கர்த்தரை அல்லாமல் அவன் வேற ஒரு நம்பிக்கையை சார்ந்து போகலை, கர்த்தரை மட்டுமே. இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கடி கொடுக்கிற மரத்தை போல என்ன பண்றான்னா இருக்கிறான். அவனுடைய ஆசீர்வாதத்தை எந்த ஒரு தடைகளும் என்ன செய்ய முடியலன்னா தடுத்து நிறுத்த முடியல. என்ன வருது? அவன் தண்ணீர் அண்டையில் இருக்கிறான், கால்வாய் ஓரமாய் தன் வேரை விடுகிறான், உஷ்ணம் வருகிறது, ஆனால் இலை எப்படி இருக்கு? பச்சையா இருக்கிறது. மழையே இல்லாத காலத்திலும் தப்பாமல் என்ன செய்யறான்னா கனி கொடுக்கிறான். இது இவ்வளவு ஆசீர்வாதத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, அவன் கர்த்தருடைய நதி அண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு மரமாக, கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு நிலைத்திருக்கிற ஒரு செடியாக அவன் இருக்கிறபடினால தான் அவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவனால் பார்க்க முடியுது. ஆமே, எத்தனையோ பேர் சொல்ல முடியும். நாங்கள் இன்னும் இந்த திருநெல்வேலி சைட்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு கடையை திறக்கணும். காலையில் 4 மணி 5 மணிக்கு கடை திறக்கணும்னா 3 மணிக்கு எழுந்து உட்காந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போய் என்ன செய்வாங்க? கடையை திறப்பாங்க. அவங்க எப்போ அவங்கக்கிட்ட பேசுனீங்கனாலும் அவங்க பேச்சு வழக்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இன்னும் கூட கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்குது, பல கோடி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டு, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு பெருசாக நிறைய இருக்குது. ஆனால் அவங்க எப்போ ஜெப குறிப்பு கொடுத்தாலும் சொல்லுவாங்க, கர்த்தர் இன்னும் கூட ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணோம் கொடுக்கணும் இன்னும் கூட. அப்படின்னா அவங்களுடைய வாஞ்சை என்ன அப்படின்னா, எங்கள் கடையை திறக்க போகிறேன் அப்படின்னா 1 மணி நேரமாவது நான் எழுந்து உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு நான் ஜெபம் பண்ணாமல் கடையை போய் என்ன பண்ண மாட்டேன். நைட்டு 12 மணிக்கு தான் கடையை மூடுவாங்க. காலையில் எத்தனை மணிக்கு கடை திறக்கணும்? 5 மணிக்கு திறக்கணும். ஆனால் 4 மணிக்கு எழுந்து உட்காந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. ஒரு நாள் அவங்க ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு போய் கடையை திறந்தாங்கன்னா அன்றைக்கி என்ன இருக்காதான்? பிஸ்னஸ்ஸே இருக்காதான். அப்போ இதிலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்த்தரை நம்ம சார்ந்து இல்லாமல் நம்முடைய பலத்தில் சாதிக்கலான்னு போய் நம்ம ஒரு காரியத்தை திறந்தோன்னா அங்கே வெறுமையை தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. என்ன பார்க்க முடியும்? வெறுமையை தான் பார்க்க முடியும். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறோம். போன வாரத்தில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு போனேன். 8:45க்கு 2 நிமிஷம் தான் இருக்குது. 8:45க்கு 8:43. அவங்க சொல்கிறாங்க 8:45க்கு உள்ளே போகலன்னா அரை மணி நேரம் பசங்களை என்ன செய்வாங்களாம்? வெளியே நிற்க வைப்பாங்களாம். அரை மணி நேரம் வெளியே நிற்கணும். எப்படியாவது 2 நிமிஷத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுறங்க? விட்டுருங்க. அரை மணி நேரம் என்ன பண்ணணுமா? வெளியே நிற்கணுமா? இப்போ வேலைக்கு போகிறோம், 10 மணிக்கு ஆஃபீஸ் திறக்கணும்னா 10:15க்கு ஆஃபீஸ் திறந்தா ஒத்துப்பாங்களா? எம்டி சொல்லுங்கள். 10 மணிக்கு ஆஃபீஸ் திறக்கணும்னா
சாப்பிட்றோம், சாப்பிடாமல் இருக்கிறோம். 10 மணிக்கு என்ன பண்ணுறோம், சிஸ்டமில் லாகின் பண்ணோம் அப்படின்னா 9:55க்குலாம் என் செல்லுக்கு என்ன பண்ணுது, என் ஒய்ஃப் செல்லுக்கு அலாரம் அடிக்குது. 9:58க்கு அவங்க எம்டி மேமுக்கு என்ன பண்ணணும், குட் மார்னிங்னு என்ன பண்ணணும், மெசேஜ் போடணும். இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு ஆதாரம் என்னன்னா, நம்ம எழுந்து 9:55க்கு 9:58க்கு குட் மார்னிங் போடுறோம் பாருங்க, அதுக்கு பலனை தருகிறவரே யார் தான், கர்த்தர் தான். இப்போ கர்த்தருடைய சமூகத்துக்கு மட்டும் 8 மணிக்கு ஆராதனைனா எத்தனை மணிக்கு வரும், 8:56க்கு உள்ள வரும். எத்தனை மணி, இன்னைக்கு பசங்களுக்கே பட்னி போட்டேன் நான். ஏன் அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போது 8:50, இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கிடையாது, எதுவும் பட்னியாக என்ன பண்ணுங்க, படுங்க. நம்மளை ஆசீர்வதிக்கிறது, நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனை விதமான தேவைகள் இருந்தாலும் அந்த வருத்தம் இல்லாமல் நம்மை நடத்தி செல்லுகிறது யார் அப்படின்னா கர்த்தர். ஆமே, நம்மளுடைய டிரான்சாக்ஷனை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். இந்த மாதம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அறிவுக்கு என்ன பண்ணது, எட்டவே எட்டாது. நான் எல்லாத்தையும் நோட் பேட் போட்டு ஆப்பில் நோட் பண்ணுவேன். இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 37,500 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன். எவ்வளோ, எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு என்ன பண்ணாது, 37,500 ரூபாய். பார்த்தாலே என்ன இருக்குது, பக்குன்னு இருக்குது. இன்னும் எத்தனையோ நாள் இருக்குது, இன்னும் இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. அப்போ இந்த 37,500 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு ஆண்டவர் தான் கிருபை தந்தார். ஆமே, இப்போ கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் எல்லா நேரத்திலும் வருத்தம் இல்லாமல் என்ன செய்வான்னா கனி கொடுப்பான். அப்போ அவனுடைய வேண்டுதல்களை கர்த்தர் என்ன செய்யறார், அங்கீகரிக்கிறார். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆதியாகமம் 25:21 என்ன செய்யறாங்க, மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பம் தரித்தார். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி என்ன செய்யறார்னா வேண்டுதல் செய்கிறார். இவருக்கு ஒருவேளை அன்னைக்கு இருந்த நாட்களில் அநேக வழிகள் தெரிந்திருக்கலாம். தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காதா? அவங்க அப்பாவை போல மனைவி இல்லைன்னா அடுத்தது ஆகார் இருப்பாங்க. அதே போல் ஈசாக்குக்கும் வேலைக்காரர் என்ன பண்ணியிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. அப்படி நீ வேற ஒரு ரூட்ல எடுத்திருக்கலாம். ஆனால் இவருடைய நம்பிக்கை யார் மேலே இருந்தது அப்படின்னா, இந்த மனைவியை கொடுத்தது யாரு, கர்த்தர். இந்த மனைவியை இவர் பார்க்கவே இல்லை. ஆனால் தன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய யார், அந்த யாரு, கேயாசியா, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் யாரு, எலியேசர். அவன் போய் அந்த பெண்ணை பார்த்து, என்னுடைய எஜமானுடைய குமாரன் ஒருவர் இருக்கிறாரு, அவருக்கு உன்னை கொல்ல வேண்டும் சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போ இவருக்கு ஒன்று தெரியும், கர்த்தருக்கு சித்தமா இருந்தபடினாலும் என் மனைவி என்கிட்ட என்ன பண்ணாங்க, வந்தாங்க. இப்போ நான் அதை விட்டுட்டு வேற ரூட்டுக்கு போகக்கூடாது. இதை கொடுத்த கர்த்தர், இந்த மனைவியை கொடுத்த கர்த்தர் அவருடைய கற்பத்தையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினாலதான் ஈசாக்கு விசுவாசத்தோடு ஜெபம் பண்றாரு. தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் வேண்டுதல் என்ன செய்யறாருன்னா கேட்கிறார். கர்த்தர் என்ன செய்யறாரு, கர்த்தரை மட்டும் நம்பி ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருந்தா அந்த மனுஷனுடைய ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. அந்த மனுஷனுடைய ஜெபம் நிச்சயம் வீண் போகவே போகாது. ஆமே, இவர் வேற ரூட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கர்த்தர்கிட்ட வரல. அவருக்கு ஒரே நம்பிக்கை. என்ன நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை, கர்த்தரை நோக்கி நான் கேட்கிறேன், கர்த்தர் என் வேண்டுதலுக்கு நிச்சயம் என்ன செய்வார்னா பதில் தருவார். பதில் தராம என்ன பண்ண மாட்டார், போக மாட்டார். ஏன், கர்த்தரையே நான் நம்பி இருக்கிறேன். யாரை நம்பி இருக்கிறேன், தன் தகப்பனையும் தாயை நம்பல, எனக்கு அப்பா வச்சுட்டு போன ஆஸ்தியை நம்பல, எனக்கு அப்பா சேர்த்து வச்ச ஆடு மாடு ஒட்டகங்கள் நம்பல. நான் யாரை நம்புறேன்னா கர்த்தரை நம்புறேன். கர்த்தர் தான் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தர் தான் எனக்கு மனைவி கொடுத்தார், கர்த்தர் தான் என்னை வாழ வைக்கிறார், கர்த்தர் தான் எனக்கு பலனை தரார், கர்த்தர் தான் எனக்கு சுகத்தை தராரு. இதுவும் கர்த்தராலே வரும். அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அவருடைய மனைவிக்கு என்ன செய்யறாருன்னா கற்பம் தரிக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற ஒரு மனுஷன், கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கிற ஒரு மனுஷன் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்திலும்
முதலாவது கர்த்தருடைய சமூகத்தை தேடுவோம். ஆமே, 4 ஆப்ஷனை தேடிட்டு 5வதா இதையும் வைப்போம் அப்படி கிடையாது. முதல் எது அப்படின்னா, அதனால தான் மத்தேயு 6:31 சொல்லுகிறது, முதலாவது அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் என்ன செய்யும், கூட கொடுக்கப்படும். முதலாவது நான் தேட வேண்டியதை தேடினா கர்த்தர் எனக்கு தர வேண்டிய எல்லாவற்றையும் என்ன செய்வார்னா நிச்சயமாக கொடுப்பார். அல்லேலூயா. 37வது சங்கீதம் 4வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் என்ன செய்யறார்னா உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு அவைகள் என்ன செய்யறாருன்னா ஒன்னொன்னா ஆசீர்வதிக்கிறார். தாவீது ராஜாவுக்கு நல்லா தெரியும், நான் கர்த்தரிடத்துல ஒரு நாளும் என்ன செய்யலைன்னா மனக்கோணலோடு மன வேதனையோடு மன சலிப்போடு அவருடைய ஆலயத்துக்கு போல, அவருடைய ஆலயத்துக்கு நான் போகும்போதெல்லாம் எப்படி இருக்கிறேன்னா மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆமே, கர்த்தரிடத்துல எப்படி இருக்கிறேன், எப்படி மனமகிழ்ச்சி வரும்? கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார்னா அவரை நம்பி இருக்கிற எனக்கு கர்த்தர் எனக்கு நிறைவான பலனை தருவார். தாவீது ராஜாக்கு அதுதான் தெரியும், மன மகிழ்ச்சியா இருக்கிறேன், அவர் என் இருதயத்தின் வேண்டுதல்களை நிச்சயம் என்ன செய்வார்னா கிடைக்கும்படி, அருள் கிடைக்கும்படி செய்து முடிப்பார். ஈசாக்கினுடைய வாழ்க்கை அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் ஈசாக்கு 10 மனைவியை கட்டலாம், அப்படி பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம். அன்றைக்கு இருந்த காலகட்டம் ஆண்டவரே அதை அனுமதி கொடுக்கிறார், உன் சந்ததி என்ன பண்றோம் பெருகட்டோன்றார். ஆனா பழைய ஏற்பாட்டினுடைய காலத்திலே ஒரே மனைவியோடு வாழ்ந்த ஒருவர் யாருன்னா ஈசாக். ஏன்? அவர் கர்த்தரிடத்தில் எப்படி இருந்தார்னா மனமகிழ்ச்சியா இருந்தார். இரவும் சாயங்காலமான தியானத்தில் செஞ்சாரு, கர்த்தருடைய சமூகத்தை தேடினாரு. தன் தகப்பனாகிய ஆபிரகாமை பார்த்து அவரை போல கூட இல்லை, அவருக்கும் மேலாக தன் தேவனிடத்தில் எப்படி இருந்தார்னா மகிழ்ச்சியோடு இருந்தார். அவருக்கு மேலாக தன் இருதயத்தில் கர்த்தரையே என்ன செஞ்சார்னா நம்பி இருந்தார். ஆகையினால வசனம் சொல்லுது, அவருடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சாரு நிறைவேற்றினார். ஒரு வேண்டுதலையும் என்ன செய்யலைன்னா குறைவா வைக்கல. நீங்க மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது அங்க ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100 பேருக்கு அதிபதியா இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரே, இவன் சொல்றான், என் வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்கிறான், அவனுக்கு திமிர்வாதம் வந்தது, அவன் எப்படி இருக்கிறான், கொடிய வேதனைப்படுகிறான். இயேசு, நான் அவனை என்ன செய்வேன், சொஸ்தமாக்குவேன். இவன் ஆண்டவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறான். வச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா நான் உன்னை பார்க்குறேன், நீ ஒரு நல்ல மனுஷனா இருக்கிற, நிச்சயமா உன் ஜபத்துக்கு என்ன இருக்கு, பதில் இருக்கு. நான் உங்க வீட்டுக்கு உன் வேலைக்காரன் என்ன பண்றேன், சுகமாக்குகிறேன்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் சொல்றான், 100க்கு அதிபதி, ஆண்டவரே, இவனுடைய பெரிய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, எங்க வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் என்ன செய்யல, தகுதியா இல்லை. ஆனா இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறான், நான் ஒருவனை போறான், ஒருத்தனை வானா, இது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. அந்த தேசத்துல இந்த மனுஷன் கூப்பிட்டா ஆண்டவர் வருகிற அளவுக்கு இவனுக்கு என்ன இருக்குன்னா ஒரு நல்ல பெயர் இருக்கு, ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறான். ஆனாலும் இவன் தேவனுடைய சமூகத்துல தன்னைத்தானே தாழ்த்துகிறான். என் வீட்டுக்குள்ளே நீங்க பிரவேசிக்க நான் பாத்திரனல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் என்ன செய்வான். இவனுடைய நம்பிக்கை அளவுக்கு அடங்காத நம்பிக்கை. எப்படி? அளவுக்கு அடங்காத நம்பிக்கை. அதை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்படுறார். 10வது வசனம் சொல்லுகிறது, இயேசு இதை கேட்டு என்ன பண்றாரு, விசுவாசம் இருக்கலாம்ப்பா, நானே சொல்றேன், என்ன பண்றேன், உங்க வீட்டுக்கு வரேன், அந்த வேலைக்காரன் என்ன பண்றேன், தொடறேன், சுகமாக்குறேன்னு சொன்னா 100 மடங்கு நம்பிக்கை, 100 மடங்கு விசுவாசம். என் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க நான் பாத்திரவானல்ல, ஒரு வார்த்தை என்ன பண்ணுங்க சொல்லுங்க, அப்பொழுது என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான்.
இப்போ ஆண்டவர் மேலே இந்த மனுஷன் எப்படி வச்சிருக்கிறார் நம்பிக்கைன்னா, எல்லாரும் பார்க்கறது என்ன, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடணும், ஆண்டவர் என் மேலே கையை வைக்கணும், இல்லை ஆண்டவர் கிட்ட வந்து வார்த்தையை சொல்லணும், இல்லை ஆண்டவர் சேறு உண்டாக்கி அதை பூசி அதை தடவி சொஸ்தமாக்கணும், இல்லை எண்ணெயை பூசி சுகமாக்கணும். எல்லாருடைய நம்பிக்கை இப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த ஒரு மனுஷன் எப்படி நம்புறான் அப்படின்னா, அவருடைய வார்த்தையின் மேலே அதிக விசுவாசம் வைத்திருந்தான். ஆமே, எல்லாரும் அவருடைய சரீரத்து மேலே, அவருடைய கைகள் மேலே, அவருடைய வஸ்திரத்தின் மேலே தான் விசுவாசம் வச்சாங்க. ஒருவேளை அவரை நேரில் பார்த்து விசுவாசித்தாங்க. ஆனால் இந்த மனுஷன் பார்த்த பார்வை, அவருடைய வார்த்தையே அநேக பேரை சுகமாக்கக்கூடிய வல்லமையுள்ள வார்த்தைகளாக வெளிப்படும். அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சொன்ன நேரத்தில் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அந்த அளவுக்கு இயேசுவின் மேல நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனாக இயேசுவினிடத்தில் வந்து நிற்கிறான். இயேசுவே ஆச்சரியப்படுறார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்கள் நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணல, இவ்வளோ நம்பிக்கையா, இவ்வளோ விசுவாசமா, இவ்வளோ என் மேல இவ்வளோ நடக்கும்னு சொல்லி இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பா, நீ போ, உன் வார்த்தையின்படி என்ன பண்ணும் ஆகும். நான் சொல்லுகிறேன், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறேன் அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, அளவுக்கு அடங்காத நம்பிக்கை வைத்திருக்கிறான். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்க அதில் நீங்க அடுத்து யாக்கோபு 1:5 நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1:5, ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அடுத்த வசனம், எவ்வளவாகிலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா சந்தேகப்படாமல். எப்படி கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட போன எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் ஒன்னே தான் கேட்கிறாரு, நீ விசுவாசித்தால் ஆகும். நீ விசுவாசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே நான் விசுவாசி. அப்போ பார்வையடை. நீ விசுவாசிக்கிறாயா? இது நடக்கும். நீ விசுவாசிக்கிற. ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப கேட்கிறான்னா, உனக்குள்ள நிறைய கேள்விகள் எழும்பும். என்ன வரும்? நிறைய கேள்விகள் வரும். நிறைய உனக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது இல்லை, ஆண்டவரால் முடியலன்னா நம்ம ஒரு 4 காரியத்தை என்ன பண்ணலாம், வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, என்னால் முடியும், நீ விசுவாசித்தால் மட்டும்தான் இன்றைக்கு உனக்கு அற்புதம் நடக்கும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவன் எவ்வளவாகிலும் என்ன பண்ணக்கூடாது, கர்த்தரை பின்பற்றுறோன்னு முடிவு பண்ணிட்டனா கர்த்தரை பின்பற்றி போயிட்டே இருக்கணும். இது நடக்குமோ நடக்காதோ, இது வாய்க்குமோ வாய்க்காதோ, எவ்வளவோ என்ன பண்ணாத, சந்தேகப்படாத. அப்படி அடுத்த வசனம், அந்த வசனம் பின்பகுதி சொல்லு, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடைபட்டு கடலின் அலைக்கு என்ன செய்யறான், ஒப்பான் இருக்கிறான். கிறிஸ்தவத்தினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார் நம்பிக்கை வச்சுட்டா நிச்சயமா என்ன பண்ணுவாரு, செய்வார். அதுல கொஞ்சம் கூட என்ன இல்லைன்னா குறையே கிடையாது. ஆண்டவர் கடல்ல நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது சீஷர் பார்க்கிறார், ஒரு சீஷர் பார்க்கிறார். அவர் பேர் என்ன? பேதுரு. பேதுருக்கு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, இது நீரே ஆனால் கடலின் மேல் நடந்து வர எனக்கு என்ன செய்யுங்க, அனுமதி கொடுங்க, நடந்து வாப்பா. 2 அடி நல்லா என்ன பண்ணாரு, எடுத்து வச்சாரு. 3வது அடி உள்ள போயிட்டார். காரணம் என்னன்னா, அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, காற்று பலம் அடிக்குது, கடல் கொந்தளிக்குது. ஆண்டவருடைய நம்பிக்கையை விட்டு 1% நம்ம காப்பாத்திக்கலாம், நமக்கு நீச்சல் தெரியும், நம்முடைய கடல் நம்மை சார்ந்ததுன்னு நினைச்சா உடனே எங்க போயிட்டார்னா உள்ள போயிட்டார். ஆண்டவர் தூக்கி எடுத்துக்காரு. ஏன் சந்தேகப்பட்டார்? கேட்ட கேள்வி என்ன? நல்லா தான் நடந்த, ஆனா திடீர்னு உனக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா சந்தேகம் வந்துருச்சு. உனக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒரு நம்பிக்கையின்மை வந்துருச்சு. உனக்குள்ள என்ன வந்துருச்சு? ஏதோ ஒரு குறைவு வந்துருச்சு. அந்த குறைவை நிறைவாக்குனா கர்த்தரை நம்பி இருக்கிறவன் செழித்திருப்பான். அல்லேலூயா. கர்த்தரையே தன் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் அவனுக்கு ஒரு நன்மை குறையில்லைங்க. கனி கொடுக்காத காலத்தில் அவன் கனி கொடுப்பான். ஆசீர்வாதமே இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் தீருவான். ஆமென். இன்னைக்கு 3 காரியத்தை நாம் பார்ப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வேண்டுதல் செய்கிற மனுஷன்
என்ன நம்பணும் அப்படின்னா, என் தேவனுக்கு எதுவுமே தடை இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சுட்டேன், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுறேன். அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, என் தேவனுக்கு எதுவுமே தடை இல்லை. இப்படி ஒரு மனுஷன் நம்பினா மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே என்ன செய்யுங்க நடக்கும். நம்மளே விசுவாசத்தில் குறைவாக இருந்து இது நடக்குமோ நடக்காதுன்னு நினச்சா நிச்சயமாக நடக்காது. இப்போது நான் ஒன்று விசுவாசிக்கணும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:4 நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 ராஜாக்கள் 17:4 எடுத்துக்கொள்வோம். இந்த வசனத்தில் எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 17:4 அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கேரி தாற்றண்டிலே தங்கியிருந்தான். கொண்டு வந்தது குடித்தான். அந்த ஆறு தண்ணீர் என்ன செஞ்சு வற்றி போயிடுச்சு. அதுக்கு முன்பாக இருக்கிற வரைக்கும் 3வது அதிகாரத்திலேருந்து 6வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்துல 6ஆவது வசனம் வரைக்கும், நீ கேரி தாற்றண்டையில் போய் என்ன செய்யணும், ஒளித்து கொன்று அங்கே உன்னை போஷிக்க நான் என்ன செய்வேன் காகங்களுக்கு. இந்த மனுஷனுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது அப்படின்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் எங்கே இருந்தாலும் எப்படியும் என்னை போஷிக்க அவர் பெரியவர். ஆமே. ஒன்று விசுவாசிக்கணும், என் தேவனுக்கு எதுவுமே என்ன இல்லை தடை இல்லை. ஆற்றண்டையில் உட்கார்ந்து இருந்தாலும் அவரால் போஷிக்க நிச்சயமாக முடியும். எலியாவுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. தேசத்தில் 3 வருஷம் 6 மாதம் என்ன இல்லை, மழையே கிடையாது, ஊரே பஞ்சம். சமாரியா தேசம் முழுவதும் பஞ்சம். குழந்தைகளை வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம் வருது மழை இல்லாத காரணத்தினால். ஆகாப் ராஜா வந்து எலியாவை தேடிட்டு இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசி தேசத்தில் மழை இல்லாதபடி அவனுடைய வார்த்தை கொண்டு அடைத்து போட்டான். அவன் எங்கே இருக்கிறான், எல்லா வீரர்களும் போய் தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரே ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால 3 வருஷம் 6 மாதமும் இவர் எங்கே உட்கார்ந்துட்டு இருந்தார்னா, கேரி தாற்றண்டியில் உட்காந்து காலையிலையும் மாலையிலையும் காகங்கள் வந்து இறைச்சி கொண்டு வரும், சாப்பிடுவார், ஆற்று தண்ணி குடிப்பார், சாப்பிடுவார், ஆற்று தண்ணி குடிப்பார். நல்லா கவனிங்களேன். 3 வருஷம் 6 மாதம் தேசத்தில் மழை இல்லை. ஆனால் அந்த ஆறு என்ன செய்யலை, வற்றி போகவே இல்லை. யாருக்காக அந்த ஆறு தண்ணி ஓடி இருக்கும் அப்படின்னா, எலியா ஒருவருக்காக மாத்திரம் அந்த ஆற்று தண்ணீரை கர்த்தர் என்ன செய்வார்னா பாய பண்ணியிருப்பார். தேசம் முழுவதும் கொடிய பஞ்சமா இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம்லாம் வாசித்து பாருங்க, தேசத்துல பெரிய பஞ்சம் உண்டாது. ஆனா கர்த்தர் நம்பி இருக்கிற மனுஷனுக்கு ஒரு நாளும் ஒன்றும் தடைப்பட்டு போகவே இல்லை. அவருக்கு இறைச்சி கம்மியாச்சா, ஒரு கழுத தலையே 80 வெள்ளி காசுக்கு என்ன பண்றாங்க, விற்கிறாங்க. ஒரு படி வார் கோதுமை 2 வெள்ளி காசு விற்கிறாங்க. இது முன்னாடி இருக்கிற அதிகாரத்தில் இப்படிப்பட்ட பஞ்சம் வருது. ஆனா இந்த பஞ்ச காலத்துல கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனுக்கு காலையும் மாலையும் இறைச்சிக்கு என்ன இல்லை, குறையில்லை. தண்ணீருக்கு குறையில்லை, எந்த ஒரு ஆகாரத்துக்கு குறையில்லை. அந்த ஆற்று தண்ணீர் வற்றி போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போ, அங்க உன்னை நான் என்ன செய்வேன், நான் ஒரு விதவை கொண்டு போஷிப்பேன். கர்த்தர் ஒரு மனுஷன் மேல கர்த்தரை நம்பி இருந்தா அந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஒவ்வொரு வாசல் அடைத்தாலும் அடுத்த வாசல் உடனடியாக திறக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே. அடுத்த வாசல் உடனே திறக்குது. ஒரு நாளும் எலியா வந்து பட்னியா இருந்தாரு, நான் போஜனம் பண்ணாம இருந்தேன், தண்ணி குடிக்காம இருந்தேன், 3 மாசம் 6 மாசம் தேசத்துல மழை இல்லை, அதனால நான் பட்னியா இருந்தேன் வேதத்துல எழுதப்படவே இல்லை. கர்த்தர் சகல நாளும் எலியாவை என்ன செய்தார்னா போஷித்தார். இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கணும், கர்த்தரை நம்பி இருக்கிற எனக்கு ஒன்றுமே என்ன இல்லை, தடை இல்லை. ஆமே. எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் செய்வார்னா உடைத்து போடுவார். அந்த தடைகளை கர்த்தர் உடைத்து அவர் என்ன செய்வார், நம்ம அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, தானியேல் சொல்லுகிறார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அவைகளின் வாயை கட்டி போட்டா
காணப்பட்டேன், நான் நீதிக்கேடு என்ன பண்ணல, செய்யல. இங்கேயும் ஒரு காரியம் நடக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. தானியேலை கொண்டு போய் சிங்க கபியில போட்டாலும் அங்கேயே இந்த மனுஷனுக்கு ஒரு தடை என்ன பண்ணலன்னா வரல. என்ன வரல? சிங்கங்கள் வந்து சேதப்படுத்தல, சிங்கங்கள் அவளை தொந்தரவு பண்ணல, எதுவுமே பண்ணல. அது ஏன் அப்படின்னா, என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனா என்ன செய்யறேன், காணப்படுறேன். என் தேவனுக்கு முன்பாக நீதிக்கேடு செய்ததில்ல. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல கர்த்தர் எனக்கு முன்பாக தடைகளை உடைத்து எனக்காக வழிகளை ஆயத்தம் பண்ணுவார். ஆமே, கர்த்தரை தான் நம்பி இருக்கிறார். இரவும் பகலும் 3 வேளையும் ஜெபம் பண்றேன். எதை? பால்கனி திறந்து வச்சுட்டு எல்லாரும் பார்க்கபடி ஜெபம் பண்றேன். காரணம் என்ன அப்படின்னா, நீ நிறுத்தின பொற்சிலைகளை நான் வணங்க வேணும் எனக்கு அவசியம் இல்லை. நான் கர்த்தரையே நம்பி இருக்கிற மனுஷன். யாரு? 3 வேளை ஜெபம் பண்றாரு. எல்லாரும் பார்க்கட்டும், நான் யாரை தான் தொழுது கொள்ளுகிறேன் அப்படின்னா கர்த்தரை தான் தொழுது கொள்ளுகிறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? சிங்க கபியில போடுறியா? போடு, அங்கேயும் போய் நான் தொழுது கொள்ளுவேன். ஏன்? என் தேவனுக்கு தடையாய் ஒன்றும் நிற்பதே இல்லை. என் தேவனை தடுத்து நிற்க ஒரு மனுஷனால முடியாது. என் தேவனை ஜெயிக்க ஒரு மனுஷனால முடியாது. என் தேவனை வந்து அவர் செய்ய நினைத்த காரியத்தை தடுக்க ஒருவனால முடியாது. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒன்று விசுவாசிக்கணும், கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனுக்கு தடையாய் நிற்பது ஒண்ணுமே கிடையாது. நம்ம இனி யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோம். நமக்கு விரோதமாய், நமக்கு தடையா எதுவுமே நம்ப முடியாது. ஒன்று மழையா இருக்கலாம், இன்னொன்று உணவா இருக்கலாம், இன்னொன்று சிங்கமா இருக்கலாம். எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்? நான் கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கிறேன், கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்கிறேன். அவரே என்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார். 2வது நம்ம ஒரு காரியத்தை படிப்போம். என் தேவைகளை விட என் தேவன் என்னை அதிகமாக என்ன செய்யறார்னா நேசிக்கிறார். 2வது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 32வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 20வது அதிகாரம் 32வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவர்களை தம்மிடத்தில் அழைத்து ஆண்டவரே என்ன செய்யறாரு இங்க சொல்றாங்க. என்ன செய்யணும்னு கேட்டா எங்க கண்கள் என்ன பண்ணோம்? திறக்கப்படணும். அடுத்த வசனம் சொல்லுங்க. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை என்ன பண்றாரு? தொட்டார். குருடர்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவர் எரிகோவிலிருந்து புறப்பட்டு நடந்து போகும்போது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர்கள் இயேசு அந்த வழியாய் போகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு கூப்பிடுறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு என்ன பண்ணுங்க, இறங்கும். ஜனங்களா சொல்றாங்க, நீ என்ன பண்ணாத, பேசாத. நீங்க இதை லூக்காலையும் வாசிக்கலாம். பேசாமல் இருக்கும்படி அதட்டுறாங்க. உன் சத்தம் கேட்காது, நீ வாயை மூடு, நீ பேசாதரு அப்படின்னு அதட்டுறாங்க. ஆனா இயேசு என்ன செய்யறாருன்னா நிக்கிறார். ஆமே, ஜனங்க மற்றவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீ பேசாதன்னு அதட்டுறாங்க. ஆனா இயேசு என்ன செய்யறாரு? நிக்கிறார். ஏன்? இந்த மனுஷன் மேல இவனுடைய தேவையை விட கர்த்தர் இவனை நேசித்தது அதிகம். ஆமே, மனுஷன் ஒரு நம்பிக்கை வச்சு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான்னா, இன்னைக்கு ஆண்டவர் நின்றுட்டா என் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் என்ன பண்ணும், நடக்கும். ஆண்டவர் மட்டும் என் சத்தத்தை கேட்டுட்டாரு அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய கண்கள் திறக்கப்படும். ஆண்டவர் மட்டும் என் சத்தத்தை பார்த்துட்டாரு, இல்லை என்னை திரும்பி பார்த்துட்டாருன்னா இன்னைக்கு நிச்சயமாக நான் ஒரு நன்மை பெற்றுக்கொண்டு தான் புறப்பட்டு போவேன். நம்பிக்கையோடு கூப்பிடுறாங்க. எல்லா மனுஷன் சொல்றாங்க, இவ்வளோ ஜனம் போது உன் சத்தம் நிச்சயமா என்ன பண்ணாதுன்னா கேட்கப்படாது. நீ தயவு செய்து என்ன பண்ணாத, கூப்பிடாத, இதோட நிறுத்திக்க. ஆனா இந்த மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நிச்சயமாக தேவன் என் சத்தத்தை கேட்பார். என் சத்தம் நிச்சயமா கர்த்தருடைய சமூகத்துல கேட்கப்படும். விடாமல் கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த வசனம் நீங்க லூக்கால வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது, அவர்கள் முன்னிலும் அதிகமாய் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் இந்த சத்தத்துக்கு என்ன செஞ்சார்னா பதிலை கொடுத்தார். ஆமே, அநேக சமயத்தில் நம்ம கூப்பிடும் போது பதில் சொல்லாம என்ன பண்ணுவாங்க, போவாங்க, காது கேட்காத மாதிரி போவாங்க. ஆனா இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் அப்படின்னா, சாதாரண ஒரு மனுஷன் மேல கர்த்தர் அன்பு வைத்தபடினால அவனுடைய சத்தத்துக்கு கர்த்தர் என்ன செய்றார், நிற்கிறார்.
ஆமே. அவனை அழைக்க சொல்றார். என்ன பண்ணுங்க, அவனை கூட்டு வா. அவனுக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவரே, நாங்கள் பார்வை அடையும்படி நீங்க என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவர் இந்த மனுஷனுடைய வேண்டுதலுக்கு முன்பாக இந்த மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு நின்னார் பாருங்க. அங்கதான் இந்த மனுஷன் அதிகமா ஆண்டவர் நேசிக்கிறார். ஆமே. வேண்டுதல் ரெண்டாவது. முதலாவது ஆண்டவர் அவனுக்கு என்ன தேவைன்னு அறியறதுக்கு முன்னாடி அவனை முதலாவது என்ன பண்ணார்னா நேசித்தார். வசனம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகி என்ன பண்றாரு, மனதுருகினதுனால தான் அந்த மனுஷனுக்கு அற்புதமே நடந்தது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சதுனால தான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அன்பு வைக்கலாம் இங்கே உட்கார முடியுமா? நிச்சயமா உட்கார முடியாது. ஆண்டவர் அன்பு வைக்கலாம் இத்தனை காலம் நம்ம வாழ்ந்திருக்க முடியுமா? நிச்சயமா வாழ்ந்திருக்க முடியாது. இப்போ இயேசு என்ன செய்யறாருன்னா, ஒரு மனுஷனுடைய தேவை காட்டிலும் அவனை அதிகமாய் நேசிக்கிறார். என் மேல இவ்வளோ அன்பு வச்சு, என் மேல இவ்வளோ பாசம் வச்சு, என் மேல இவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கிற உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன். இந்த மனுஷனுடைய வேண்டுதல் அன்றைக்கு கேட்கப்பட்டது. இந்த மனுஷனுடைய துக்கம் அன்றைக்கு சந்தோஷமாய் மாற்றப்பட்டது. இந்த மனுஷனுடைய கண்கள் அன்றைக்கு திறக்கப்பட்டது. காரணம் என்ன? இயேசு ஒரு மனுஷனை அற்பமாய் பார்க்கிறவர் அல்ல, ஒவ்வொரு மனுஷனையும் விசேஷமாய் பார்க்கிறவர். இயேசு ஒரு மனுஷனையும் சாதாரணமாய் பார்க்கிறவர் அல்ல, இயேசு ஒவ்வொருவரையும் தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டதாய் பார்க்கிறவர். இயேசு ஒரு மனுஷனையும் ஏளனமாய் பார்க்கிறவர் அல்ல, அவர் அன்போடு கூட பார்க்கிறவர். ஆமே. அங்கெல்லாம் வேதம் சொல்லுகிற சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செஞ்சார்னா அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் எல்லா நேரத்திலும். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ என்ன செய்றாரு, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நமக்காக, சாதாரண மனுஷனுக்காக, ஒன்றுமில்லாத பாவிக்காக அவரையே தந்தருளி. இந்த உலகத்தின் மேல ஆண்டவர் வச்ச அன்பை சொல்லி முடிக்கவே முடியாது. என்னதான் சொல்லுகிறது? அடுத்த வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் கூட இருக்கு. மார்க்கு 1:40-41 வாசிங்களேன். அங்கே கூட நீங்க ஒரு குஷ்டரோகிகள் ஆண்டவரை தேடி வராங்க. வந்து முழங்கால் படிட்டு வேண்டிக் கொண்டா. இயேசு முதலாவது என்ன செய்யறார்னா, அற்புதத்தை செய்கிற எல்லா இடத்திலும் முதலாவது அவர் செய்கிற என்ன ஒரு காரணம் என்னன்னா, மனதுருகிறார். என்ன செய்யறாரு? எடுத்தவனே அற்புதம் செய்யல, இயேசு மனதுருகி தேவாலயத்தின் நடுக்கு ஒரு நாள் போறாரு. 18 வருஷமா கட்டப்பட்டிருக்கிற எவ்வளவு நிமிர முடியாத ஒரு கூனி என்ன செய்யறாரு பார்க்கிறாரு. முதலாவது அந்த அம்மாவை பார்த்த உடனே ஆண்டவருடைய இருதயத்தில் என்ன வருது அப்படின்னா, மனதுருக்கம். என்ன வருது? மனதுருக்கம். இந்த மனதுருக்கம் தான் அது அற்புதமாய் மாறுது. ஏன் ஆண்டவர் மனதுருகிறார்னா, நான் ஒவ்வொரு மனுஷனையும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த உலகத்துல படைச்சேன். ஆனா இவங்க ஏதோ ஒரு வகையில கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று குஷ்டரோகம், ஒருவன் கண்ணு தெரியாது, ஒருத்தன் நடக்க முடியல, ஒருத்தவன் நிமிர முடியல, இப்படி ஒருத்தன் பிசாசு போற இடத்துல இருக்கிறான், ஒருத்தன் வியாதியா இருக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய மனதுருக்கம் இறங்குது. அடுத்ததுதான் சொல்லப்படுது, அவர் கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொன்னார். இப்படி சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போயிட்டு. அதான் அந்த மனுஷனை கர்த்தர் நேசிக்கிறார். இந்த மனுஷன் யாரு? அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இந்த மனுஷனை யாரு கிட்ட கூட போய் விசாரிக்க மாட்டாங்க. குஷ்டரோகிகள் அப்படின்னா எங்கே தான் இருக்கணும்? ஊருக்கு வெளியே தான் இருக்கணும், ஊரை தாண்டி தான் இருக்கணும். ஆனால் இயேசு அவங்க மேலே அன்பு வச்சார், அவங்கள நேசித்தார், அவங்களுடைய தேவைகளை என்ன செஞ்சார்னா கேட்டார். கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்கு எப்படியாயிலும் ஒரு விடுதலை என்ன பண்ணுங்க தாங்க. இப்படி கேட்ட மனுஷன் அன்னைக்கு கண்ணீரோடு போல ஆனந்த மகிழ்ச்சியோடு வெளியே போகிறான். இன்னைக்கு நம்ம ஒன்று விசுவாசிக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை நம்பி இருக்கிற நமக்கு கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை தருவதற்கு முன்பாக நம்மை அதிகமாக நேசித்திருக்கிறார். ஆமே. என் தேவை என்னன்னு அவருக்கு தெரியும், என் சூழ்நிலை என்னன்னு அவருக்கு தெரியும். ஆனால் இதை விட நான் எதுக்கு பெருமை பாராட்டுறேன் அப்படின்னா, என் தேவையை விட ஆண்டவர் என்னை அதிகமாக நேசிச்சாரு, அதுதான் பெரிய விஷயம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நான் ஜெபம் பண்ணுறேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கறது முன்னாடி
என் ஜபத்துக்கு பதில் தர்றது முன்னாடி என்னை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார், என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார், அதுதான் பெரிய விஷயம். மூன்றாவது நம்ம ஒரு காரியத்தை பார்ப்போம். மூன்றாவது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33:3 எடுத்து வாசிங்களேன். என்னை நோக்கி கூப்பிடு. இந்த மூன்றாவது காரியம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு மனுஷனுக்கு நம்ம நினைக்கிறத விட ஆண்டவர் விசேஷமா ஒரு நன்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு என்ன பண்ணுவேன், உத்தரவு கொடுத்து. முதலாவது நீ அறியாததுன்னா நமக்கு தெரியவே தெரியாது. அடுத்து உனக்கு எட்டாததுமான, நம்ம எதுக்கு வேண்டுதல் செய்கிறோம், எதுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம்னா, நம்ம சாதாரணமான ஒரு காரியத்துக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறோம், சாதாரணமான ஒரு காரியத்துக்கு கர்த்தருடைய சமூகத்தில் போய் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம், சாதாரணமான ஒரு காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி இதற்கு எனக்கு பதில் தாங்க, இந்த ஜபத்தை கேளுங்க, இந்த ஜபத்தை கேளுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு தருவேன். நாம நம்பவே இல்லை, நாம எதிர்பார்க்கவே இல்லை, நாம நினைச்சு கூட பார்க்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைச்சது ஒண்ணு, நான் செய்கிறது பல மடங்கு அதிகம். ஆமே, பல மடங்கு அதிகம். சாதாரணமாய் ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் போய் சாதாரண விண்ணப்பத்தோடு போகிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பல மடங்கு, நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியத்தை தான் நான் உனக்கு செய்ய போகிறேன். நீ சிறுப்பிள்ளை என்று சொல்ற. எரேமியா இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எரேமியா சொல்லுவாரு, ஆண்டவரே நான் போக்குவரத்து அறியாத சிறுப்பிள்ளையா இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்ல, உன்னை கொண்டு தான் ஜாதிகளை உருவாக்குவேன், உன்னை கொண்டு தான் கட்டுவேன், உன்னை கொண்டு தான் மலைகளை நொறுக்குவேன். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ என்ன பண்ணுவ, சமபூமியாவா. பெரிய பர்வதம் தான், ஆனா சாதாரண ஒரு செருபாபேல் அந்த பர்வதத்தை ஒன்றுமில்லாமல் மாற்ற என் தேவனாலே முடியும். ஆமே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு மூணாவது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, நான் அறியாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்யறார். நான் நினைச்சு பார்க்காத ஒரு நன்மையை கர்த்தர் செய்யறார். நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா நடக்கிறது வேற ஒண்ணு. இது யாரால முடியும் அப்படின்னா, கர்த்தரால மட்டும்தான் முடியும். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் யாரு? நம்முடைய தேவன். நினைக்கிறது வேற, அவர் செய்கிறது வேற. 1 ராஜாக்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அங்க நீங்க வாசிக்கும் பொழுது சாலமோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். 1 ராஜாக்கள் 3:9 தந்தருளும், விசாரிக்கவும் தந்தருளும், இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே. சாலமோன் ஜெபம் பண்றாரு, நான் சின்ன வயசு எனக்கு, நான் என் தகப்புடைய ஸ்தானத்துல ராஜாவா மாறினேன். இப்ப நான் ஒரே ஒரு வேண்டுதலை உங்க சமூகத்துல கேட்கிறேன், என்னன்னா, இந்த ஏராளமான ஜனங்களை நியாயம் விசாரித்து இந்த ஜனங்களுக்கு பதில் சொல்லி இந்த ஜனங்களை நல்ல வழியில் நடத்தணும்னா எனக்கு என்ன வேணும்? ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. சாலமோன் கேட்ட ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஞானமுள்ள இருதயம். ஆனால் தேவன் கொடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் ஆண்டு சொல்ல, நீடித்த நாளை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, இந்த காரியத்தை கேட்டு வேண்டிக் கொண்டபடினால் ஞானமும் உனக்கு தருவேன். இதுமன்றி, இதுதான் ரொம்ப முக்கியம், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நான் என்ன செய்யறேன்னா உனக்கு தந்தேன்.
ஒருவனும் உனக்கு சரியானவன் என்ன பண்ணலன்னா இல்லை. இவர் கேட்டது ஞானம், ஆனா ஆண்டவர் கொடுத்தது கேளாத ஐஸ்வர்யம், மகிமை. உன் நாட்களிலே உனக்கு ஈடான ஒரு ராஜா என்ன பண்ணலன்னா இல்லை. அதுதான் அந்த வசனம் எரேமியா 33:3 வாசனம். நீ அறியாததும் எப்படின்னா, நான் கேட்டது வேற, நான் கேட்டது வெறும் ஞானம், ஆனா ஆண்டவர் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். சாலமோன் கட்டின அரண்மனையை போல, ஆலயத்தை போல இதுவரைக்கும் ஒரு ஆலயத்தை என்ன பண்ண முடியல, கட்ட முடியல. சாலமோனை போல இதுவரைக்கும் ஒரு ஆட்சி என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. சாலமோனை போல இதுவரைக்கும் ஞானமா இருந்தது இல்லை. சாலமோனுக்கு இருந்தது போல ஐஸ்வர்யமோ அவ்வளவு ஆஸ்திகளோ சொத்துக்கும் இதுவரைக்கும் யாருக்கும் என்ன பண்ணல, இல்லை. அதுதான் உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை நான் செய்வேன். நீ கேட்டது வேற, ஆனா நான் செய்கிறது பல மடங்கு அதிகம். காலை நேரத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு கர்த்தரை தன் அடைக்கலமாய் கொண்டிருக்கிற, கர்த்தரையே தன் நம்பிக்கையா வைத்திருக்கிற மனுஷன் நிச்சயமா என்ன செய்வான்னா ஆசீர்வதிக்கப்படுவான். அவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் ஒன்று குறைய இருக்காது. எரேமியா 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி ஆயத்தமா இருக்கிறார். நமக்கு அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலே கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புகிறோம்? ஆமே. மழை தாழ்ச்சியான வருஷமா இருந்தாலும், கனி கொடுக்கவே முடியாத நாட்களாக இருந்தாலும், ஆசீர்வாதமே இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும், நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவன். எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா இக்கட்டுகளிலும் தேவன் ஒருவரே நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாத்து நம்மை வழி நடத்துவாராக. எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். காலை நேரம் ஒன்றை நம்ம நம்பணும்,